பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா, எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் சென்றும் இடங்களிலெல்லாம் அந்தந்த இடங்களில் ஏற்படும் பிரச்சனை குறித்தும் தமிழ்நாட்டில் நிலவும் அரசியல் சூழ்நிலை குறித்தும் பேசுவார். அதுபோல ரவுடிகளின் கூடாரமாக தமிழ்நாடு மாறி உள்ளது எனவும், ஜெயிலில் இருந்து வரும் நபர் ரவுடியா அல்லது திமுக தொண்டர்கள் ரவுடியா என்று சந்தேகமாக உள்ளது என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை அவர்கள், மக்கள் திமுகவின் மீது எப்போதெல்லாம் கோபம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் திமுக கவர்னர் மீதும் மத்திய அரசு மீதும் பழி போடும் திமுகவின் சூழ்ச்சிதான், அதாவது இந்தி திணிக்கிறாங்க. அதே போல் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கவில்லை என்று ஒரு பொய்யான குற்றம் சாட்டுவார்கள். அதே போல் குளிர்காயும் திமுக கை காட்டும் ஆளுநர். இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று காலை பெரம்பலூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவர் கிரஷர் ஏலம் எடுக்க போறார். மைன்ஸ் திமுக காரை ஏலம் எடுக்கக்கூடாது என்கின்றார். பாரதிய ஜனதா கட்சி தொண்டை ஏலம் எடுக்க போறா, அவனை நைய புடைத்து சட்டையெல்லாம் கிழிச்சு தடுக்க வந்த டிஎஸ்பியை உதைச்சு, கலெக்டர் அங்கே வந்து கலெக்டருங்கிறது கலையுங்கள் என்று சொல்லி அதுவும் கலையாம, இன்னைக்கு தமிழகத்துல பெரிய ரவுடி யாருன்னா, ஜெயில இருந்து வர்றவன் பெரிய ரவுடியா, திமுக தொண்டன் பெரிய ரவுடியா என்று இருவரும் போட்டி போடும் அளவுக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சதி செலுத்திக் கொண்டிருக்கிறது. ரவுடிகளுடைய கூடாரமாக தமிழகத்தை மாற்றி வைத்திருக்கின்றார். ஆனா இந்த பிரச்சனையை பேசவே விட மாட்டாங்க. நல்லா யோசிச்சுப்பார். திமுகவை பொறுத்தவரை திசை திருப்பிக்கிட்டே இருப்பார். எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு திமுகவின் மீது கோபம் வருகிறதோ கவர்னர் மேல பழைய தூக்கி போடுவாங்க, அல்லது இந்திய திணிக்கிறாங்கன்னு கொண்டு வருவாங்க, அல்லது மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை என்று கிளம்புவார். திமுகவை பொறுத்தவரை எப்பொழுதெல்லாம் மக்களுடைய கோபம் ஆளும் கட்சியின் மீது வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு குளிர் காய்வது திமுகவினுடைய வாடிக்கை. உதாரணத்திற்கு கவர்னர் நேற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார். தமிழகத்திலே ஆளுநர் அவர்கள் எந்த கோப்புக்கும் கையெழுத்து போடுவது கிடையாது. நம்முடைய சட்டப்பேரவையில நம்முடைய எம்எல்ஏக்கள் கொண்டு வந்த எந்த ஒரு குறிப்புக்குமே கையெழுத்து போடுறதில்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார். பேப்பரை படிச்சீங்கன்னா என்ன செய்தி வருதுன்னா, 13 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் அதிகாரம் கொடுக்கலை. இது பேப்பர்ல என்ன 13 போடுறது இல்லை. அதனால மக்களுக்கு ஒரே குழப்பம். உண்மையாலுமே ஆளுநர் எதுக்கையா கையெழுத்து போடல, எதுக்காக திமுக காரன் சும்மா சும்மா ஆளுநரை வம்புக்கு இருக்கிறாங்க. அந்த 13 கோப்புகள் திமுக என்ன சொல்றாங்கன்னா, அதுல 12 கோப்புகள் ஒரே கோப்பு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் சம்பந்தப்பட்ட கோப்பு. பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம். அதுல மாநில அரசு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலர் கவர்னரை மாற்றிவிட்டு முதலமைச்சரை போட வேண்டும் என்று சொல்கின்றார். அது அரசியல் சட்டத்திட்டத்திற்கு எதிரானது. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலரை முதலமைச்சரை போட முடியாதுங்க. முதலமைச்சர் என்பது ஒரு அரசியல் பதவி. அரசியல் சாராதவர்கள் தான் சான்சலரா இருக்கணும். அதற்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய நெறிமுறை இருக்கிறது. கவர்னர் கோப்பு வருது, கவர்னர் கையெழுத்து போடும். 13வது கோப்பு சித்தா பல்கலைக்கழகத்திற்கு நீட் எக்ஸாம். நீட் எங்களுக்கு வேண்டாம், இன்னொரு பரீட்சை நடத்துங்கன்னு மாநில அரசு சொல்லுகின்றார். எப்படி போட முடியும்? சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு பேரிலே நீட் நடந்து கொண்டிருக்கிறது. 13 கோப்புல 12 கோப்புகள் பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்டது, ஒரு கோப்பு சித்தா பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்டது. இது அப்படியே மாத்தி இவர்களுடைய சுயலாபத்திற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. அப்படியே மாத்தி ஆளுநரை ஒரு பூதம் போல்